3 வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸ்ரே வந்து பண்ணணும். எல்லாமே தெரியுது, என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. வேற என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க கேளுங்க. எல்லாமே சொல்லிட்டீங்களே. சரி, அதாவது சுய மார்பக பரிசோதனை அது பண்ணணும், மேமோகிராம் பண்ணணும். இது ரெண்டும் இந்த பண்ணா கண்டுபிடிக்கலாம். இப்ப கட்டி இருக்கு, மேமோகிராம்லயும் சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னா அடுத்து நாங்க என்ன பண்ணுவோம்? சர்ஜரி எதுக்கு? ஃபர்ஸ்ட் பிஃபோர் சர்ஜரி என்ன கட்டின மேடம் உங்க பேரு? இல்ல என்ன ஸ்டாஃப் நர்ஸா எங்கேயாவது படிச்சிருக்கீங்க? அது பேரு வந்து ஜெயா மேடம். இல்ல என்ன பேர் சொன்னீங்க? ஜெயந்தி. ஜெயந்தி வந்து பயாப்சி பண்ணணும். பயாப்சினா என்ன? யார் சொல்ல போறீங்க? சின்ன ஊசி மாதிரி எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து, சரியா, அதுல வந்து கேன்சர் கட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு என்னமா பாக்குறது பேரு தான் பயாப்சி. கரெக்டா? நம்ம பண்றோமா ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல இருந்து சார் அசிஸ்ட் பண்றீங்கல்ல, சோ அதுல இருந்து எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் அது வந்து கேன்சர் கட்டியா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் பிஃபோர் டூயிங் சர்ஜரி. பெரிய சர்ஜரி இல்லையா, மார்பகத்துனா ஒரு பெண்களுக்கு ஒரு பிடித்தமான முடி, மார்பகம், இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. சோ நீங்க பண்ணும் போது பண்ணிதான் ஆகணும். ட்ரீட்மெண்ட்ங்கிறப்ப கரெக்டா எடுக்கும்போது அதெல்லாம் அப்புறம் சரி பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு 6 மாசம் கழிச்சு நீங்களா சொன்னாதான் தெரியும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அந்த அளவுக்கு யூ கேன் கம் பேக் டு நார்மல். சரியா? பட் ட்ரீட்மெண்ட் என்னவோ டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அதை வந்து நீங்க எடுத்துக்கணும். சரியா? ஐ திங்க் சார் நீங்க do want to add something?